இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் ரீசைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும் மக்கறதுனால என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பொல்யூஷன் ஆகிடும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா ரீசைக்கிள் பண்ணுறது நல்லது. நார்மலாக வந்துட்டு இந்த இபி பேக்கெட்லாம் வருதுல்ல, அது அப்புறம் மேகி பேக்கெட், அதுக்கடுத்து லேஸு, பால் பேக்கெட், அப்புறம் நார்மலாக நம்ம அந்த தானியம்லாம் வாங்குவோம், பருப்புலாம் வாங்குவோம்ல, ஸோ அந்த கவரெல்லாம் வந்துட்டு ஈகோகாரி இவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இவங்க ஈகோகாரி வந்துட்டு நீங்கள் நார்மலாக கூகுள் பண்ணிங்களாவே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கை வந்து டொனேட் பண்ணிங்கன்னா அதை வச்சு அவங்க வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு வெளியே தூக்கி போடுறதுக்கு பதிலாக அதை ஸ்டோர் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவங்களுக்கே சென்ட் பண்ணலாம். இவங்க வந்துட்டு யூடியூப்லேயும் இவங்களுடைய சேனல் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் பிளாஸ்டிக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நம்ம தூக்கி படுறதை விட அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க ரீயூஸும் பண்ணிப்பாங்க. நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன்